அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் ரோட்டாக்கு ஏற்ற சிக்கன் சால்னா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம தேங்காய் அரைச்சிக்கணும். அதுக்கு இப்போ நான் தேங்காய் துண்டை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ அதோட 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, நீங்கள் நட்ஸ் வேணும்னா நீங்கள் முந்திரி, அதாவது இந்த தூள் முந்திரியோ இந்த முந்திரியோ அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை பொடிக்கடலையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்பவும் பட்டு போல் இல்லாமல் இந்த சட்னிக்கெலாம் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம சால்னாக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் வெங்காயம் வந்து ரொம்பவும் கோல்டன் ப்ரௌன் கலர் இல்லாமல் அந்த வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் மாறணும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ இருந்ததுக்கு இந்த வெங்காயத்தோட கலர் மாறிடுச்சு. இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் அந்த சால்னாக்கு மெயினே வந்து இந்த கல்பாசி இலை தான். இதுதான் சால்னாக்கு வந்து நல்லா வாசனை கொடுக்கக்கூடியது. கல்பாசி இலையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கிடுங்க. அடுத்ததாக மல்லி, புதினா, ரம்ப இலை, அதாவது பிரியாணி இலை. உங்களுக்கு இந்த ரம்ப இலை கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் பிரிஞ்சி இலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பொடியாக நறுக்கின தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்க போகிறோம். அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், சேர்த்துட்டு இப்போ நல்லா அதனுடைய மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு, இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட்டு, அதை வந்து இப்போ இதோட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் வந்து சிக்கன் வந்து குழம்பு வச்ச சிக்கனை தான் எடுத்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து குழம்பு வைக்காத சிக்கனை கூட குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சால்னா பரோட்டாவோடு சேர்த்து சாப்பிடும்போது. இப்போது நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம கடைசியாக மல்லி, புதினா தூவிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சால்னா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பரோட்டாவோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், எல்லாத்தையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.